வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம பார்க்க போகிறது ரசங்க. பாருங்கள், தேவையான பொருட்களை அப்படியே துவரம்பருப்பு கொஞ்சம் வறுத்து போட்டிருக்காங்க. அதாங்க டேஸ்ட்டாக இருக்கும். துவரம்பருப்பு, பூண்டு, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, தக்காளி எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணுங்க. வானலில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 2 காஞ்ச மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்துட்டு எண்ணெயில் போட்டு வதக்கும் போது அந்த பூண்டு வாசனைலாம் வீடே மணமணக்குங்க ரசங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரசம். இந்த டைப்பிங் வச்சு பாருங்கள். அதனால் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம தேவைக்கேற்ப நம்ம ஃபேமிலியில் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி கரைச்சி வைக்கணுங்க. அதுவும் கூட வந்து கொத்தமல்லி தழை வருங்க, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்புங்க அது திட்டமாக. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிடணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுடணும். இது அப்படியே வந்துட்டு ஒரு கொதி வந்தோடனே, ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான ரசங்க. நீங்கள் இந்த டைப்பில் வச்சு பாருங்கள். ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணி எடுத்துடலாங்க. சூப்பரான ரசங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.